ராசிக்கு அதிபதியான அந்த செவ்வாய் அவர் வந்து 6th பிளேஸ்லையும் 7th பிளேஸ்லையும் இருக்க போகிறாரு. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. முதல் முக்கியமான விஷயம், விருச்சிக ராசி யங்ஸ்டர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் 7லையும் 8லையும் இருக்க போகிறார். 15ஆம் தேதிக்கு மேலே அது அரசியல்வாதியாக இருக்கலாம், அரசு அதிகாரியாக இருக்கலாம், சில பிரச்சனைகள், சில இடையூறுகள், சில நெருக்கடிகள் அவங்க வேலையில் இருக்கும். ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கிற மாதம் இந்த மாதம். நல்ல படித்தவங்களாக கூட இருப்பாங்க. ஏன்னா புதன் படிப்பாளி, அறிவாளி, அப்படிப்பட்டவர்களும் இப்போ ஏமாந்து போவாங்க. ஆன்லைன் மோசடியில் நிறைய மாட்டிக்கிடுவாங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி அமைய போகுது? விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதியான அந்த செவ்வாய் அவர் வந்து 6th பிளேஸ்லையும் 7th பிளேஸ்லையும் இருக்க போகிறாரு. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. முதல் முக்கியமான விஷயம், விருச்சிக ராசி யங்ஸ்டர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சார் வேலையில் எங்களுக்கு எப்போ கிடைக்கும், நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோமே. இந்த மாதம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் உதவி தேவைப்படுது வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் கிடைக்கும். ஒரு சொந்தமாக வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஹவுசிங் லோனை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, சேங்ஷன் ஆகலை, இப்போ சேங்ஷன் ஆகும். 7ல் செவ்வாய் போய் உட்காந்துருவார். 19ஆம் தேதி 7ஆம் இடத்திற்கு செவ்வாய் போயிடுவார். அப்போது மிக முக்கியமான மனிதர்களை இவர்கள் சென்று சந்திப்பார்கள். யாரை லைஃப்பில் இது வரைக்கும் சந்திக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ ஒரு முக்கிய மனிதர்களை போய் சந்திக்க முடியும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து 2 பேருக்கு இடையில் ப்ராப்ளம், இவங்களை விட்டு அந்த ஃப்ரெண்டு விலகி போயிட்டாருன்னா இவங்களையும் போய் பார்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை புதுப்பிச்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி கலைகளில் ரொம்ப நாட்டம் வரும். 19ஆம் தேதியிலேருந்து கலைகளில் ரொம்ப நாட்டம் வரும். ஏதாவது ஒரு கலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகிறாங்கன்னா, மனைவி சொல்கிறக்கூடிய கருத்தை ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவம் அந்த 19ஆம் தேதியிலேருந்து வருது. அப்போ பெரிய முன்னேற்றம். ஃபினான்ஷியல் விஷயங்கள்லையும் 19ஆம் தேதியிலேருந்து இவங்க எதிர்பார்ப்பு கூடும். நிறைய நம்ம சம்பாதிக்கணும், எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களெல்லாம் இந்த மாதம் இவங்களுக்கு இருக்கும். இதில் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் 7லையும் 8லையும் இருக்க போகிறார். ஃபஸ்ட்டு 15 டேஸ் வந்து அரசு அதிகாரிகளுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே அந்த மாதம் எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பயணங்கள் அதிகமாக இருக்கும். இவங்க பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கணும். அது அரசியல்வாதியாக இருக்கலாம், அரசு அதிகாரியாக இருக்கலாம், சில பிரச்சனைகள், சில இடையூறுகள், சில நெருக்கடிகள் அவங்க வேலையில் இருக்கும். அப்போ அவங்க தன்னுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடணும். ஒரு பண விவகாரங்கள் இருக்குது வச்சுக்கோங்களேன். இது ஜென்ரலாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கிற மாதம் இந்த மாதம். ஒரு நல்ல இவங்களை வந்து ரிட்டையர்ட் ஆனவங்களாக இருக்காங்க, இல்லை நல்ல படித்தவங்களாக கூட இருப்பாங்க. ஏன்னா புதன் படிப்பாளி, அறிவாளி, அப்படிப்பட்டவர்களும் இப்போ ஏமாந்து போவாங்க. ஆன்லைன் மோசடியில் நிறைய மாட்டிக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது. அதில் கவனமாக இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த நகை இருக்குது பார்த்தீங்களா, நகை போன்ற விஷயங்கள் எல்லாம் திருட்டு போவதற்கு வாய்ப்பு அதிகம். அப்போ இதில் பாதுகாப்பாக இவங்க வச்சுக்கிட வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. குருவுடைய அருள், என்ன பிரச்சனை வந்தாலும் குருவுடைய அருள் இந்த மாதம் காப்பாற்றும். அந்த கல்யாணம் வந்து பலருக்கு இப்போ ஃபிக்ஸ் ஆக போகுது. கல்யாணத்துடைய பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் நடக்கும். குழந்தை பாக்கியம் சம்மந்தமான நல்ல செய்தி வரும். அதுக்கெல்லாம் அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. 10th +1 +2 படிக்கிறாங்க பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் வந்து சில ஞாபக மறதிகள், சில பிரச்சனைகள் இருக்கும். பட் டீச்சர்ஸ்னால பெரிய அளவுக்கு முன்னேற முடியும். இவங்க பொழுதுபோக்கு விஷயங்கள், இவங்க பிள்ளைகள் வந்து சில தவறான பொழுதுபோக்கு விஷயங்களை ஈடுபடுவாங்க. கொஞ்சம் கவனமாக பிள்ளைகளை நல்வழிப்படுத்தணும் பையங்களை. ஓகே, டிஜிட்டல் ஆன்லைன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம். ஓகே, கண்டிப்பாக நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்கும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா கொஞ்சம் எல்லா நேர்களுமே உஷாராக இருப்பாங்கல்ல. ஸோ ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க சார். விருச்சிக ராசி அன்பர்கள் எந்த தெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டால் இந்த மாதம் சிறந்ததாக இருக்கும்? இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து இந்த விலை உயர்ந்த விஷயங்கள் திருடு போவதற்கு வாய்ப்பு அதிகம்ங்கிறோம். இரவல் கொடுப்பது திரும்ப கிடைப்பது கடினம் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். நெருப்பு விஷயங்களில் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பகைவர்கள் விஷயத்திலும் கவனமாக இருங்கள் அப்படிங்கிறோம். அப்போது இந்த மாதத்தில் வந்து இவர்களுக்கு வந்து தன்னுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கிட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அப்போ எந்த தெய்வத்தை வழிபட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னா ஆதி கும்பேஸ்வரர், கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர். விருச்சிக ராசிக்காரங்க அங்கே போகணும். ஏன்னா இவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. ஆஃபீஸில் பிரச்சனை, வெளி உலகத்தில் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டான ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் சால்வ் ஆக ஆதி கும்பேஸ்வரரை போய் கும்பிடணும். இந்த மாதம் 20ஆம் தேதி சஷ்டி வருது. அந்த சஷ்டி விரதம் இவங்க இருக்கணும்.
அந்த சஷ்டி விரதம் இருந்தார்கள்னா விருச்சிக ராசிக்காரர்கள் வரக்கூடிய எல்லா ஆபத்தும் விலகும். ஓகே, நன்மைகளும் நடக்கணும், வரக்கூடிய ஆபத்தும் விலகணும்னு சொல்லிட்டு ஜூன் மாதத்திற்கான விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். வணக்கம். அதாவதுமா, ஜூன் மாதத்தில் இப்போ நம்ம வந்து ஒரு தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, சூரியனை அடிப்படையாக எடுத்துக்கிடுவோம். தினபலன் பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன், அப்போ என்னது சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். இதே நீங்கள் வருஷ பலன் கேட்குறீங்க, குரு பயிற்சி பலன் கொடுங்க, ராகு கேது பயிற்சி பலன்கள், அந்த வருஷத்தில் இப்போ வந்து என்னென்ன கிரகங்கள் எந்த பொசிஷனில் இருக்குது, சனி பகவான் எப்படி இருக்காருன்னு எடுப்போம். அப்போ இது மாத பலன் அப்படின்னு இருக்கும்போது ஜூன் மாதத்தில் சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ரிஷப ராசிலேயே இருக்கார், மிதுன ராசிலேயே இருக்கார். ரிஷபம் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல இந்த காலபுருஷ தத்துவம் சொல்கிற பாருங்க, அதில் நல்ல காசு வரக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போது முதல் 15 நாள் இந்த ஜூன் மாதத்தில் நல்ல வரவு வரக்கூடிய அமைப்பு தான் பொதுவாக இருக்கும். அடுத்த 15 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வணிக நோக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் போய் புதனுடைய வீட்டில் உட்காருவார். அப்போ பிஸ்னஸ் சிந்தனைகள், அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷன் செக்டாரில் ஒரு பெரிய வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் மீதான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, நம்ம ஒரு குறிப்பிட்ட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்தோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பு. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அவர் வந்து மிதுன ராசியில் இருக்கார், அப்புறம் கடக ராசிக்கு அவர் போகிறார். அப்போ மிதுன ராசி, கடக ராசி இதிலெல்லாம் அந்த சுக்கிர பகவான் போகும்போது அந்த சுக்கிரனுடைய அனுக்கிரகம் வந்து, நீங்கள் ஒரு நாடகத்துறையில் இருக்காங்க, சினி ஃபீல்டில் இருக்காங்க, அதே மாதிரி வேறு ஒரு பரதநாட்டியம் ஆடுறவங்களாக இருக்காங்க, எல்லாருக்குமே பெரிய எக்ஸ்போஷர் இப்போ கிடைக்கும். ஸோ இந்த ஜூன் மாதம் அந்த யோகமான மாதமாக அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கார். அப்போது ஒரு ஒரு உக்கிரமான ஒரு வேகமான செயல்பாடுடைய மாதம்னா இந்த மாதம். இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில், அதுக்கப்புறம் செவ்வாய் மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபத்தில் வந்து சூரிய பகவான் இருக்காருங்கிறேன், மிதுனத்தில் சுக்கிரனும் புதனும் மாத துவக்கத்தில் இருக்காங்க. கடக ராசியை பார்த்து இந்த மாதம் குரு பகவான் வந்துடுறார். மாதம் துவங்கின 1ஆம் தேதியே குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். ஒரு நல்ல பயிற்சி மாதிரி பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்குமா. அதே மாதிரி ராகு கேது பார்த்தீங்கன்னா, கேது சிம்மத்திலையும் ராகு கும்பத்திலையும் இருக்கிறார். அப்போ இந்த குழந்தை பிறப்பு விகிதம், அது அந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்குரிய ஒரு நாட்டம் குறைவு, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள் இருக்கு பாருங்க, ரொம்ப ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது இல்லைங்களா, இதில் வந்து கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு மாதம். ஓகே, சரிங்களா. அப்போது இதே மாதிரி அரசாங்கம் பல நலத்திட்டங்களை எடுக்கும். குரு வந்து கடகத்தில் உட்கார்றார் அப்படின்னா, கடகராசியை சேர்ந்தவர் தான் இப்போ நாட்டையே ஆள்றார் இல்லையா, கடகராசி கடக லக்னத்தை சேர்ந்தவர். அப்போ குரு வந்து உட்காரும்போது அவருக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அப்போ நிறைய நலத்திட்டங்கள் இந்த ஜூன் மாதம் தமிழகத்திற்கு கிடைக்க போகுது. நிறைய நன்மைகள் காத்திருக்குமா. அப்படி ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்புறம் இந்த மாதத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து ஜாப் ரீதியாக பெரிய ப்ராப்ளம் இருந்ததோ, இன் ஜென்ரல் ஜாப் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த ராசியை சேர்ந்தவங்க யாருக்கு என்ன ஜாப் ரீதியாக ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளங்களெல்லாம் இப்போ சால்வ் ஆகும். நிறைய பேருக்கு இப்போ வேலையில்லா திண்டாட்டம் இருந்துக்கிட்டு இருக்கும். இது நாட்டுடைய ஜென்ரல் ஒரு அடிப்படை. அப்படி இருக்கும்போது இந்த குருவுடைய பயிற்சி நடக்குது பாருங்களேன், ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. அப்போ இந்த குரு வந்து சனியுடைய வேகத்தை தணிக்கிறார். சனி தான் வேலையை கொடுக்குறவர். அவர் வேலை தடுமாற்றம் இருந்துகிட்டு இருக்கு, இப்போ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவார். அப்போ இந்த ஜூன் மாதம் எவ்வளவு நல்ல மாதம் அமையுது. நிறைய பேர் வந்து தங்கம் வாங்குவாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டரே சொல்லிட்டாரு, ஏகப்பட்ட பேர் தங்கம் வாங்குறாங்க, வாங்குறது குறைங்கிறார். தங்கம் வாங்குறத 1 இயர் அவாய்ட் பண்ணுங்க, வீட்டில் கல்யாணம் இருந்தால் கூட அவாய்ட் பண்ணுங்கிறார். நம்ம மக்கள் ஆனால் இப்போ நிறைய தங்கத்தை விரும்பி வாங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும். விலைவாசி அதிகரிக்கும். இந்த ஜூன் மாதம் நமக்கு விலைவாசிகள் அதிகரிக்கும். அதில் வந்து மக்களுக்கு வாங்குகிற சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட விலைவாசி அதிகம் வந்து சில பாதிப்புகளை கொடுக்கும் இல்லையா. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். நான் சொல்கிறேன், வருமானம் வரக்கூடிய மாதம் தான், இல்லாத மாதம் கிடையாது. இருந்தாலும் விலைவாசி அதிகரிக்கும் போது மக்களுக்கு அது வாங்கும் திறனுக்கு சில தட்டுப்பாடுகள் வருது பாருங்கள். ஆனாலும் தங்கம் வாங்கி விரும்பி வாங்குவாங்க, அந்த அமைப்பு இருக்கும். ஸோ ஒரு நல்ல மாதமாக அந்த ஜூன் மாதம் நம்ம ராசிக்கு அமையுது.
சார்.